இப்ப நம்ம பார்க்க போற புத்த ஜாதக கதை ஒண்ணு பேராசையால மனுஷன் எப்படியெல்லாம் மாறி போவான் அப்படிங்கறத சொல்லுது. போதி சத்துவர் காட்டுல வாழ்ற ஒரு வெள்ளை யானையா பிறக்கிறாராம். ஒரு நாள் காட்டுல வழி தவறி போன ஒரு மனுஷனோட குரல் கேட்டு உதவி செய்ய போறாரு. வெள்ளை யானைய பார்த்த மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ உதவி செய்யத்தானே வந்தேன், ஏன் பயப்படுறான் அப்படின்னு யோசிச்ச வெள்ளை யானை அவன் முன்னால மண்டிட்டான். தன்னை துரத்தி வர யானையால ஆபத்து எதுவும் வராது அப்படின்னு உணர்ந்த பிறகு அந்த மனுஷன் அந்த வெள்ளை யானை கிட்ட போனானோ. அந்த யானை மனுஷன மாதிரியே பேசினதுல வியப்பா இருந்துச்சான். நான் காட்டுல வழி தவறிட்டேன், வெளியேற உதவி செய்வாயா அப்படின்னு அந்த யானைகிட்ட கேட்டானா மனுஷன். சரி, என் மேல ஏறிக்கோ அப்படின்னு யானை அவனை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்துச்சான். போற வழியில பழம் காய் எல்லாம் பறிச்சு சாப்பிட கொடுத்துச்சான். ஆத்த கடந்து வாரணாசி நோக்கி செல்ற பாதைய காட்டி, அதோ பாரு நகரம், இனி நீ போலாம் அப்படின்னு விடை கொடுத்துச்சான். வாரணாசியில தன் நண்பன் வீட்டுக்கு இவன் போய் நடந்ததெல்லாம் சொன்னானோ. அதை கேட்ட நண்பன், அடடா, நீ அந்த வெள்ளையானுடைய தந்தங்களை கொண்டு வந்திருந்தா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு தூண்டி விட்டானோ. இந்த மனுஷனுக்கு ஆசை வந்துருச்சு. காட்டுக்குள்ள போய் அந்த யானைய திருப்பி தேடி கண்டுபிடிச்சு உன் தந்தத்துல ஒண்ணு கொடுத்தா என்னுடைய வறுமை தீந்துரும், என் கடன் எல்லாம் அடைச்சிருவேன், தயவு செஞ்சு தருவாயா அப்படின்னு கேட்டானா. வெள்ளை யானை யோசிச்சுட்டு, சரி நீ என் தந்தத்தை வெட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு தந்தத்தை வெட்டி எடுத்துட்டு வாரணாசிக்கு போய் வித்துட்டானாம். நிறைய பணம் கிடைச்சிருக்கு. அத வச்சுக்கிட்டு ரொம்ப உல்லாசமா வாழ்ந்திருக்கான். ஆனா சில மாதங்கள்ல அந்த கைப்பணம் செலவாகிருச்சு. திருப்பவும் அந்த மனுஷனுக்கு பேராசை வந்துச்சான். வெள்ளை யானைய தேடி போயிருக்கான். எனக்கு இன்னொரு தந்தமும் வேணும், அப்பதான் என் குடும்ப கஷ்டம் எல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னானா. 2 தந்தத்தையும் கொடுத்தா என்னால உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிச்சான் யானை. ஆனா அவன் அழுது, இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல, தயவு செஞ்சு உதவி செய் அப்படின்னு சொல்லிச்சான். சரி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த இன்னொரு தந்தத்தையும் அந்த யானை வெட்டி எடுத்துக்க சொல்லிச்சான். இவன் எடுத்துட்டு யானை வழியால துடிச்சு கிளிறி செத்து போச்சான். ஆனா அத பத்தி எந்த கவலையும் இல்லாம இவன் காட்டை விட்டு வெளியேறி நடந்து வந்துட்டான். தந்தத்தை நிறைய விலைக்கு வித்து வசதியா வாழலாம் அப்படின்னு ஆத்த தாண்டி நடந்து வந்துகிட்டு இருந்தப்போ திடீர்னு காட்டுல பெருமழை தொடங்குச்சான். காட்டாறு பெருகுச்சான். தந்தத்தை தூக்கிக்கிட்டு அவனால ஆத்த கடக்க முடியல. வெள்ளம் பெருகி ஓடிச்சு. நன்றி மறந்த அந்த மனுஷன், அந்த பேராசை கொண்ட மனுஷன் ஆத்துக்குள்ள வெள்ளம் இழுத்துக்கிட்டு போக தண்ணில மூழ்கி செத்து போனான். இப்படி அந்த கதை முடியுது. தனக்கு உதவி செய்தவர்களோட நன்றி இல்லாம அவங்கள ஏமாத்துறதும், அவங்களது வலிய வேதனைய புரிஞ்சுக்காம சுயநலத்தோட நடந்துக்கிறதும் மனுஷங்க செய்யற பெரிய தவறு. இந்த ஜாதக கதை அதை சுட்டி காட்டவும் திருத்தவும் முயற்சி செய்யும். நாம திருந்த தயாரா இருக்கணும் இல்லையா?